உங்களோட வாழ்க்கையில் எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும்னு நினச்சா அது முடியாத காரியங்க. எல்லாருக்கும் எஸ் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? அவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்குறாங்க, அவங்க ஏதாவது வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது எல்லாமே நீங்கள் எஸ் சொல்கிறீங்களா? அப்போது உங்களுக்கு யூனிவர்ஸ் நோ தாங்க சொல்ல போகுது. ஏன்னா உங்களோட கோலை அடையிறதுக்கு நீங்கள் உங்களோட நேரத்தை செலவிடணும். செலவிடாத போது மற்றவங்களுக்காக நீங்கள் பண்ணும்போதோ இல்லை சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறதுனாலையோ இல்லைனா ப்ரையாரிட்டியே இல்லாத வேலைகளை செய்கிறதுனாலையோ இல்லை ரிப்பீட்டடாக ஒரே வேலையை செய்கிறதுனாலையோ உங்களோட கோலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அண்ட் அதை எப்படி ஷார்ட்டாக ரீச் பண்ணணுன்றதும் உங்களால் முடியாது. ஸோ மற்றவங்களுக்கு எஸ் சொல்கிறதுக்கு பதில் உங்களோட கோலுக்கு எஸ் சொல்லுங்கள். அதுக்கு டெய்லியும் முடிஞ்ச ஹாஃப்-அன்-ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் டைம் கொடுங்க. அந்த டைமில் நீங்கள் ஃபோக்கஸிவாக உங்களோட கோலை எப்படி சீக்கிரமாக ரீச் பண்ணலான்னு நீங்கள் யோசிங்க. அதுக்கான ஒர்க்கை பாருங்கள். அப்போனா நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனா இந்த உலகத்தில் இருக்க மக்கள் உங்களை பார்ப்பாங்க. எல்லாருமே உங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு தான் அவங்க எஸ் சொல்லுவாங்களே தவிர்த்து உங்களுக்கு நோ சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.